சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு 50,000 உங்க கையில இருந்தா நீங்களே ஒரு இட்லி கடை வைக்கலாம். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு சின்ன, இப்போ பெண்கள் அதுவும் நீங்களா நடிகைன்னு சொல்றீங்க, நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க இருக்கிற வாடகை வீட்டையே லைட்டா சும்மா டெக்கரேஷன் பண்ணி நிறைய புடவைகளை வாங்கியோ சுடிதாரை வாங்கியோ நீங்களே வந்துட்டு அது ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணி இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டு, இப்ப நிறைய பேர் உங்களை வந்துட்டு யூடியூப்ல பேட்டி எடுக்க வராங்க. சோ அப்படி வரும்போது இதெல்லாம் வந்துட்டு அவங்க போஸ்ட் போடுவாங்க. ஒரு நேரத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்த அக்கா இன்னைக்கு வந்து கௌரவமா ஒரு கடை வச்சிருக்காங்க. சோ ஏழைகள் இருந்து பணக்காரங்க வரைக்குமே அதை பார்ப்பாங்க. இப்போ வந்துட்டு ஆன்லைன் பிசினஸ் நிறைய பெருகிட்டு வருது. சின்ன சின்ன கடை வச்சுட்டு இருக்காங்க. உட்கார்ந்தா எந்திக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது. அந்த கடையை வச்சுக்கிட்டு இருக்கிற பையன் கூட சின்ன பசங்க தான். அந்த கடைகளுக்கு சொந்தமானவங்க கூட ரொம்ப சின்ன வயசு தான். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுறது, அப்படி கொட்டுறாங்க ஆஃபர்னு. மத்த கடையில ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குற ஒரு ரெடிமேட் ஷர்ட் அவங்க கடையில வாங்கினா 200 ரூபாய், 2 வாங்கினா 300 ரூபாய். இப்படி எல்லாம் அந்த பிசினஸ் டெக்னிக்கை வச்சு எப்படியோ சம்பாதிக்கிறாங்க. அதுவும் நீங்க அதே மாதிரி இப்போ ஒரு அம்மாவை பார்த்தேன், வெறும் கண்ணாடி வளையல வந்துட்டு வெளிநாடு வரைக்கும் இந்த அம்மா அனுப்பி விடுதுங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த அம்மாவை போய் பேட்டி எடுக்கிறாங்க. உண்மையிலேயே அதை பாராட்டலாம். சுந்தரி அக்கான்னு ஒரு அக்கா, அவங்களை பத்தி நெகட்டிவ் கருத்துக்கள் இருந்தாலும் கூட ஒரு பெண்ணா அந்த பெண் சாதிச்சிருக்காங்க. உண்டா இல்லையா? ஒரு பெண்ணா அவங்க சாதிச்சிருக்காங்க. பொதுவா வார்த்தைகள் வந்துட்டு சென்னையில ஒரு சில பகுதியில வாழ்ற மக்கள் அந்த நேச்சர்ல பேசுறது இயல்பு. அதை நம்ம தப்பா பேசக்கூடாது. எனக்கும் நிறைய அக்காமார்கள் தெரியும், அம்மாமார்கள் தெரியும். அவங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க. என்ன கண்ணு சாப்பிட்டியா, உட்காரு குந்து, அப்படிதான் சொல்லுவாங்க. நம்மள ஒண்ணும் தப்பா ஒண்ணும் பேசல, அவமரியாதை இல்ல. அவங்க லாங்குவேஜ் அப்படிதான். அதை அப்படி ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு அப்படியெல்லாம் பேசுறத காரணம் காட்டியே நிறைய பேர் அந்த அக்கா வந்துட்டு திட்டுறதெல்லாம், சுந்தரி அக்காவை திட்டுறதெல்லாம் நம்ம இன்னைக்கு சோசியல் மீடியால பார்க்க முடியுது. இன்னைக்கு அவங்க ஒரு ஹோட்டல் கூட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? பாராட்டக்கூடியது. நல்லா இல்ல அப்படி இப்படி உணவு விஷயத்துல 100% ஒருவரை வந்துட்டு திருப்திப்படுத்துவதுங்கிறது நடக்காத ஒரு காரியம். நானும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவன் தான். ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து பல ஹோட்டல்ல வேலை பார்த்தவன் தான் மேனேஜரா. சோ அப்படி இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஒருத்தர 100% வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, 10 ரூபாய்க்கு விற்கிற ஒரு பொருள் 25 ரூபாய்க்கு நம்ம விற்கும் போது நம்மளை பத்திய விமர்சனங்கள் அதிகமா இருக்கும். 4ல ஒருத்தர் சாட்டிஸ்ஃபேக்ஷனியா போவார். ஆனா நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் வரமாட்டாங்க. சோ நல்லா இல்ல இன்னைக்கு அந்த அக்கா அவ்வளவு உயர்ந்திருக்க முடியாது. சுந்தரி அக்காலாம் உண்மையிலேயே ஒரு பெரிய பெரிய ஒரு ரோல் மாடல். நீங்க தயவு செஞ்சு அவங்கள மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்னதா ஆரம்பிக்க ஒரு 10,000 ரூபாய் போதும். உங்ககிட்ட நீங்களே சொல்றீங்க 1 லட்சம் 2 லட்சம்லாம் என்கிட்ட இருக்காது, எத்தனை நாளைக்கு சாப்பிடுறது? அப்ப கொடுக்க 1 லட்சம் இல்லங்க, கோடி கணக்குல கொடுத்தாலும் கூட அது நொடி பொழுதுல வந்துட்டு தீர்ந்து முடிஞ்சிடும். பணத்தோடைய வெகுமதி அதுலதான். ஆனா அது மென்மேலும் சேகரிக்கணும் அப்படின்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். அது எப்படிங்கிறத நீங்க கத்துக்கணும். வாசுகி அக்கா, வாழ்க்கையில நிறைய தப்பு பண்றீங்க. நீங்க வந்துட்டு யாசிப்பது என்பது சாதாரண விஷயமே அல்ல. பல பேருடைய சொல்லுக்கு நீங்க வந்துட்டு கட்டுப்பட வேண்டியதா இருக்கும். அவமானங்களுக்கு வந்துட்டு உட்பட வேண்டியதா இருக்கும். அந்த இடத்தை விட்டு வெளியே வாங்க. அந்த நேச்சர் வேண்டாம். உங்க கையில ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சு நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஒரு சொந்தமா ஒரு சிறு தொழில் பண்ணுங்க. உண்மையிலே நீங்க நல்லா இருப்பீங்க. நிறைய யூடியூபர்ஸ் அவங்களை தேடி போய் பேட்டி எடுக்கிறீங்களே, தயவு செஞ்சு அக்காவுக்காக ஏதாவது பொருள் உதவி செய்யுங்க. அப்படி நீங்க செஞ்சிருந்தாலும் கூட அதை கூட அவங்க செலவழிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பிசினஸ் மாதிரி ஏதாவது வச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஆடம்பரமா வாழணும், நம்ம இந்த மாதிரி தான் சாப்பிடணும், இப்படிதான் ட்ரெஸ் போடணும், இவ்வளவு மேக்கப் போடணும், இந்த வயசுல இந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு சிகை அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், 50,000 இல்ல 50 லட்சமாக இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு கூட அது காணும். சோ வரவு எட்டனா செலவு பத்தனான்னு வாழாம வாழ்க்கையில